வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் 4ஆம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். அதில் நிர்வாணம். ஜைன மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஒன்று மாதிரியே இணைத்து பேசுவது வழக்கம். ஜைனர்களில் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பிரிவினரே ஜாஸ்தி. சிரமணர் எனப்படும் அவர்களை தமிழில் சமணர் என்றும் அமணர் என்றும் சொல்வார்கள். அதனாலேயே நிர்வஸ்திரமாயிருப்பது அம்மணம் எனப்படுகிறது. அமணர்களுடைய லட்சியத்தை பௌத்தர்களின் நிர்வாணத்தோடு ஒன்றுபடுத்தியே அம்மணமாயிருப்பதை நிர்வாணம் என்றும் சொல்லுவதாயிற்றோ என்னவோ. நிர்வாணம் என்பதற்கு நேர் அர்த்தம் தீபத்தை ஊதி அணைப்பது. ஒரே சூடாக தகித்து கொண்டு பிரகாசித்து கொண்டிருந்த சுடர் அடியோடு இல்லாமலே போய்விடுவதுதான் நிர்வாணம். இப்படி அக்னியை சணத்தில் அடியோடு இல்லாமல் பண்ணிவிடுகிற மாதிரி வேற எதையும் பண்ண முடியாது. ஜலத்தை காய்ச்சி கீச்சி பொங்க வைத்துத்தான் வற்றடித்து இல்லாமல் பண்ணணும். இப்படியே மற்ற பூதங்களையும் அப்போதும் கூட அவையெல்லாம் அணுக்களினால் ஆனதால் நாம் அழிந்து விட்டதாக நினைத்த பிறகும் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் வேறே ரூபத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். மேட்டரை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது என்று சொல்கிறார்கள். அக்னி அணுக்களால் ஆனது அல்ல. அக்னி எரிவதற்குத்தான் ஆக்சிஜன் வேண்டுமே தவிர அக்னியே ஆக்சிஜன் அணுக்கள்தான் என்று நினைத்துவிடக்கூடாது. அணுக்களால் உண்டாகாததால் அக்னியைத்தான் அடியோடு ரூபமே இல்லாமல் பண்ணி அழிக்க முடிகிறது. அம்மாதிரி அணைந்து போவதுதான் நிர்வாணம். பூதங்களிலேயே ரொம்ப வீரியத்துடன் இருப்பது அக்னி. அக்னியின் சின்ன பொறி மேலே பட்டால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சின்ன பொறியே பெரிய ஜுவாலையாகி ஊரையெல்லாம் கொளுத்திவிட முடியும். காற்று, ஜலம் முதலான எந்த பூதத்துக்கும் இத்தனை வீரியம் இல்லை. ஆனாலும் இப்படி இருக்கும் அக்னியைத்தான் அடியோடு ரூபமில்லாமல் அழிக்க முடிகிறது. காற்றை அழிக்க முடியுமா? ஜீவாத்ம பாவம் என்று ஒன்று. கண், காது, மூக்கு முதலான அநேக அவயங்களை கொண்ட சரீரத்தின் 100 லட்சம் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. மனசு, சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற நாளை கொண்ட அந்த கரணம் என்பதால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தான் ஒரு ஜீவன் என்ற பாவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நாளையும் கொஞ்சம் கூட அடக்கி கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த கரணத்தின் ஆசைகளை சரீர அவயங்களின் மூலம் அனுபவித்து கொண்டே போவதாக இருக்கிறது. சரீரமே நான் என்று நினைப்பதான ஜீவாத்ம பாவம் ஆணிவேர் விட்டுக்கொண்டு ஆழமாக ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப வீரியத்துடன் அக்னியைப் போல வறுத்தெடுப்பதாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட அதை அடியோடு அழித்துவிடும் அக்னியை அணைப்பது போலத்தான் என்பதாலேயே இதற்கும் நிர்வாணம் என்று பெயர் கொடுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாதனா மார்க்கத்தில் முன்னேறித்தான் அந்த நிலையை அடைய முடியுமானாலும் கடைசி படியில் ஈஸ்வரானுகிரகம் என்பது ஒரு புயல் காற்று அடித்து தீபத்தை சணத்தில் அணைப்பது போலத்தான் ஒரே வீச்சில் ஜீவாத்ம பாவத்தை அழிக்கும். அதனால் நிர்வாணம் என்று பெயர் கொடுப்பது ரொம்பவும் பொருத்தமாகிறது. நிர்வாணம் என்று புத்தர்தான் முதலில் சொன்னார் என்று ஒரு தப்பபிப்பிராயம் இருக்கிறது. அவருக்கு முந்தியே லிபரேஷனை, ஆத்மாவின் முடிவான விடுதலை நிலையை நம் சாஸ்திரங்களில் அப்படி நிர்வாணம் என்று சொல்லி இருக்கிறது. கீதையில் பகவான் ஸ்தித பிரஞனை ஞான நிலையிலேயே ஊன்றியவனை வர்ணித்து முடிக்கிற போது பிரம்ம நிர்வாணம் ருச்சதி, பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் என்றே சொல்லி இருக்கிறார். அப்புறம் தனக்குள்ளேயே அடங்கி சுகித்து கழித்து கொண்டு உள்ளொளியிலேயே முழுகி போன யோகி உயிர் வாழும்போதே பிரம்மமாயிருந்து பிரம்ம நிர்வாணம் அடைகிறான் என்று சந்நியாச யோகம் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறார். யோ அந்த சுகோ அந்தராராம ஸ்ததாந்தர் தியோதிரேவய ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோ அதிகச்சதி. வித்தியாசம் என்னவென்றால் புத்தர் நிர்வாணம் என்று மட்டும் சொல்லியிருக்க பகவான்
பிரம்ம நிர்வாணம் என்கிறார். முக்கியமான வித்தியாசம். புத்தர் நிர்வாணம் என்று மாத்திரம் சொல்வதால் ஜீவாத்ம பாவம் அடிபட்டு அழிவுபட்டு ஒரே சூன்யமாய் விடுவதை மட்டுமே குறிப்பிடுகிறார். இப்படி ஜீவாத்மா அழிந்து போய் ஒரே சூன்யமாகிவிட்டால் ஜீவாத்ம பாவம் அழிந்தாலும் பரமாத்மாவான பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் என்ற பரிபூர்ண நிலையை குறிக்கத்தான் பகவான் பிரம்ம நிர்வாணம் பிரம்ம நிர்வாணம் என்று ஒவ்வொரு தடவையும் சொல்கிறார். சுகர் சந்நியாசி என்பவனுக்கு ஏற்பட்ட காவி வஸ்திரமும் போட்டுக்கொள்ளாமல் திகம்பரராக இருந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். விசேஷம் என்னவென்றால் அவர் தம்மளவில் ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாத பரிசுத்த நிலையில் நிர்வஸ்திரமாயிருந்தது மட்டுமில்லை, இந்த பேத உணர்ச்சி நிறைய உள்ள இதர ஜனங்களுக்கும் கூட அவருடைய சாநித்திய விசேஷத்தினால் தாங்களும் அந்த தோஷம் இல்லாதவர்களாகி விடுவார்கள். ஒரு கதை உண்டு. அவர் பூணூல் போடுவதற்கு முந்தியே பரிவிராட்டாக ஓடினார். பின்னாலேயே வியாசர் புத்ரா புத்ரா என்று ஓடினார் என்று சொன்னேன் அல்லவா? பால்யத்திலேயே அப்படி அவர் சுகர் ஓடியிருக்கக்கூடும் என்று நான் சொன்னாலும் இந்த கதைப்படி அவர் நல்ல யௌவன பிராயம் வந்த பின்தான் அப்படி போனது. வியாசர் தனக்கு ஒரு சத்புத்திரன் வாய்க்க வேண்டுமென்ற தாபத்தோடு பிரார்த்தனையோடு யாகாக்னிக்காக அரணிக்கட்டையை கடைந்து கொண்டிருந்தார். அந்த அக்னியிலேயே சுகர் ஜோதி ஸ்வரூபமாக உத்பவித்தார். உத்பவிக்கும் போதே யுவாவாக இருந்தார் என்றும் அபிப்பிராயம் உண்டு. ஆக கட்டிலம் காளை உருவத்தில் அவர் பாட்டுக்கு வஸ்திரம் இல்லாமல் போய்கொண்டிருந்தார். வழியில் ஒரு இடத்தில் ஸ்திரீகள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் சுகர் நிர்வஸ்திரமாக வருகிறார். அவர்களும் இந்த மாதிரியே இருக்கிறார்கள். ஆனால் அவர் அப்படி இருப்பதும் சரி, தாங்கள் அப்படி இருப்பதும் சரி, இரண்டுமே அந்த பெண்டுகளுக்கு கொஞ்சம் கூட விகல்பமாக தெரியவில்லையாம். லஜ்ஜையே உண்டாகவில்லையாம். சுகர் மேலே போய்விட்டார். ஒரு நிமிஷம் கழித்து வியாசாச்சாரியாலும் அந்த வழியிலே ஓடி வந்தார். இவர் நல்ல விருத்தர், மரவுரி, மான்தோல் எல்லாம் போட்டுக்கொண்டு உடம்பை நன்றாக மூடிக்கொண்டிருப்பவர். இவரை பார்த்தவுடன் அந்த ஸ்திரீகளுக்கு ரொம்பவும் வெட்கம் ஏற்பட்டு துணிகளை வாரி போட்டுக்கொண்டார்களாம். அதென்ன, என் குமாரன் காலை பருவத்துக்காரன் போனபோது நீங்கள் பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தீர்கள். நான் கிழவன், வருகிற போது வெட்கம் தாங்க முடியாமல் அவதிப்படுகிறீர்கள் என்று வியாசர் கேட்டாராம். வயசு என்னவா இருந்தால் என்ன, அவருடைய நிர்மலம்தான் எங்களையும் தொட்டெடுத்து. அவர் சந்நிதியிலேயே எங்களுக்கும் பேத உணர்ச்சி தெரியலை என்று அவர்கள் பதில் சொன்னார்களாம். சுகர் மாதிரியானவர்களுக்கு வியவஸ்தை விதிகள் ரூல்கள் எதுவும் இல்லை. 4 ஆச்சிரமங்களில் முடிவானது சந்நியாசம். அதனால் அதற்கு ரூல்கள் உண்டு. இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணப்படாது என்று அநேகம் உண்டு. ஒரு ரூலுக்கும் உட்படாத பிரம்ம ஸ்வரூபமாகவே இருந்தவர் சுகர். அதனால் சந்நியாசிரமத்திற்கும் மேலே போய்விட்டவர். இப்படி 4 ஆச்சிரமங்களுக்கு மேலே போய்விட்டவர்களுக்கு ஜாதி ஆச்சாரங்களாகிய ரூல்களும் கிடையாதாதலால் ஆச்சிரமங்கள் வர்ணங்கள் ஆகியவற்றை கடந்து விட்ட அவர்களை அதிவர்ணாச்சிரமிகள் என்று சொல்வார்கள். அத்தியாச்சிரமிகள் என்றும் சொல்வதுண்டு. ஆச்சிரமத்தை கடந்தவர் என்றாலே வர்ணத்தையும் கடந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அதனால் இப்படி அதி வர்ணாச்சிரமி என்பதற்கு பதில் அத்தியாச்சிரமி என்று சொன்னாலே போதும். குரு பரம்பரையில் தட்சிணாமூர்த்திக்கு அடுத்ததாக மகாவிஷ்ணுவுக்கு முன்பாக தத்தாத்திரேயரை சொல்லும் வழக்கம் உண்டு. அமூர்த்தியான பரபிரம்மமாக இருக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி, அப்புறம் திரிமூர்த்தி ஸ்வரூபமான தத்தாத்திரேயர், அதற்கப்புறம் திரிமூர்த்திகளில் வரும் மகாவிஷ்ணு, பிரம்மா என்று குரு பரம்பரை போகிறது. திரிமூர்த்திகளில் விட்டுப்போன சிவனும் தட்சிணாமூர்த்தியில் வந்து விடுகிறார். அப்புறம் இந்த பரம்பரைக்கு நடுநாயகமாக ஒரு ஹாரத்தின் நடுவில் உள்ள ரத்தின பதக்கம் மாதிரியாக உள்ள ஸ்ரீ சங்கர பகவத்பாதாலும் சிவன்தான். நான் சொல்ல வந்தது, சுகரை போல
அதி வர்ணாசிரமியாக குரு பரம்பரையில் வருகிற இன்னொருவர் தத்தர் என்பது. மும்மூர்த்தியும் சேர்ந்தவர் என்றாலும் அவர் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா ஆகியவர்கள் தெய்வங்களாகவே இருப்பது போல இல்லாமல் பூலோகத்தில் அவதூத சந்நியாசியாக திரிந்து கொண்டிருந்தவர். சந்நியாசி என்றால் அசல் சந்நியாசிரமி அல்ல. அந்த மாதிரி உடைமைகளை எல்லாம் உதறிவிட்டு சதாவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தவர். வாஸ்தவத்தில் அவரும் சந்நியாசிக்குரிய முண்டனம் காசாயம் இல்லாமல் அதி வர்ணாசிரமியாக ஜடையுடன் திகம்பரராக இருந்தவர்தான். உள்ளுக்குள்ளே சதாவும் பிரம்மானுபவத்திலேயே இருக்கும் அதி வர்ணாசிரமி வெளியில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உடைமைகளை ஆண்டு கொண்டு ராஜாவாக கூட இருக்கலாம். ஒரே இடத்தில் ஜன்மா பூரா வசிக்கலாம். எதுவும் பண்ணலாம். ஆனாலும் தத்தரும் சுகரும் அப்படி இல்லாமல் சந்நியாசிகளைப் போல எல்லா உடைமைகளையும் விட்டவர்கள். ஒரே இடத்தில் இல்லாமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருந்தவர்கள். யம் பிரௌரஜந்தம் என்று ஸ்லோகத்தில் ஆரம்பித்தபடி சந்நியாசிகளுக்கே உரிய பரிவ்ராஜக விருத்தியை ஓரிடத்தில் தங்காமல் இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பதான வாழ்க்கை முறையை சுகர் மேற்கொண்டிருந்தார். தத்தாத்ரேயரும் அப்படித்தான். ஞானாச்சாரியார்களாக நமஸ்கரிக்கத்தக்கவர்களில் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று சகோதரர்களாக 4 பேர். அந்த 4 பேரையும் ஒன்று சேர்த்து பகவானின் விஷ்ணுவின் 24 அவதாரங்களில் ஒன்றான குமார அவதாரம் என்பார்கள். குமாரர் என்று சொன்னதற்கு ஒரு காரணம். 4 பேரில் கடைசியானவரின் பேர் சனத்குமாரர் என்றிருப்பது. இன்னொரு காரணம், இந்த 4 தான் சுப்ரஜைகளாக பிரம்மாவுக்கு முதலில் தோன்றிய புத்திரர்கள், அதாவது பிரம்மகுமாரர்கள் என்பது. எண்ணிய மாத்திரத்தில் மானச புத்திரர்களாக இவர்களை பிரம்மா சிருஷ்டித்து விட்டார். குமார அவதாரம் என்று சொல்வதற்கு 3வது காரணம், இவர்கள் அன்று போல் என்றும் குமாரர்களாகவே இருப்பது. தட்சிணாமூர்த்தியும் சுகரும் என்றும் யுவாவாக இருப்பவர்கள். மார்க்கண்டேயரையும் என்றும் 16 என்கிறோம். சனகாதி 4 யவ்வனம் என்கிறவரை கூட போகாமல் என்றும் 5 வயசு பாலகர்களாகவே குமாரர்களாகவே இருப்பவர்கள். மகா ஞானிகளாக சுகர் மாதிரியே ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாதவர்களாக பிறந்தவுடனேயே நிவிருத்தி மார்க்கத்திற்கு போய் பிரம்ம ஞானிகளாகி விட்டவர்கள். மற்றவர்களுக்கும் ஞானம் அருளியவர்கள். அத்வைத சம்பிரதாய மடங்களில் வியாச பூஜை பண்ணும்போது குரு பரம்பரையில் வரும் அத்தனை பேருக்கும் பூஜை செய்கிறோம். அவற்றில் பரஸ்பர சம்பந்தமுடைய சில பேரை 5 பேர் கொண்ட பஞ்சகங்களாக குரூப் பண்ணி பூஜிக்கிறோம். அந்த பஞ்சகங்களில் ஒன்றில் இப்போது சொன்ன சனகாதி 4 நைச்சுஜாதர் என்பவரையும் சேர்த்து 5 பேராக்கி பூஜை பண்ணுகிறோம். இவர்களும் சாஸ்திரோக்தமாக சொல்லப்படும் சந்நியாசாச்சிரமம் வகித்தவர்கள் அல்ல. மொட்டை தலையும் காஷாயமும் இல்லாதவர்கள். சுகரையும் தத்தரையும் போலத்தான் இவர்களும் நிர்விஸ்தரமாக சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளாக இருப்பதால் அதில் பாமரர்களுக்கும் கூட விகல்பம் தெரியாது. இவர்களையும் அதி வர்ணாசிரமிகளில்தான் சேர்க்க வேண்டும். மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், குரு பரம்பரையில் சுகர் வரையில் சுகர் உள்பட எவருமே ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கும்படியான ரூல்களுக்கு உட்பட்ட சந்நியாசிரம ஆசிரமம் வகித்தவர்கள் அல்லர். ஆனாலும் பிரம்மஞான ஸ்வரூபங்களாக இருந்ததால் பிரம்ம வித்யைக்கு ஆச்சாரிய புருஷர்களாக இருந்தார்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவ மகிமை, ஆன்மீக கதைகள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.
மகா பெரியவா சரணம். தேங்க்யூ.